ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மெட்ராஸ் மாம் ஆன் டியூட்டி. லாஸ்ட் vlogல வந்து நான் சொல்லியிருந்தேன் நான் ரொம்ப எங்கேஜ்டாக வச்சுக்க போகிறேன் அப்படின்னு. ஸோ எப்படி எங்கேஜ்டாக வச்சுக்கிறது, எப்படி வந்து சுறுசுறுப்பாக இருக்கிறது, என்னென்ன செய்யணும் அப்படின்னு நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ 2019 என்னோட பிளான்ஸ் என்ன? பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த கோல்ஸ் எல்லாம் வெறும்னா மனசில் இல்லாமல் நம்ம எழுதி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ணுவோமா? இதை நான் சொல்லலை, இது வந்து நிறையா அச்சீவ் பண்ணவங்க, நிறையா வாழ்க்கையில் வந்து சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் வந்து இதை பற்றி சொல்லியிருக்காங்க. நிறையா புக்ஸில் வந்து இதை பற்றி போட்டிருக்கு. நம்ம என்ன மனசில் நினைக்கிறோமோ அதை எழுத்துப்பூர்வமாக பதிவு பண்ணோம் அப்படின்னா அதை வந்து சாதிக்கிற அதுக்கு அந்த சக்தி பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு நிறையா வந்து சாதிச்சவங்க இந்த மாதிரி கோல்ஸ் எல்லாம் எழுதி தான் வச்சுருக்காங்க. எழுத்துப்பூர்வமாக வந்து அவங்க பதிவு பண்ணவங்க தான் நிறையா பேர் வாழ்க்கையில் சாதிச்சிருக்காங்களாம். ஸோ நானும் வந்து ஜஸ்ட்டு நம்ம வந்து எங்கேஜ்டாக வச்சுக்கணும் அப்படின்னு விட்டுடாமல் இது எப்படி வந்து செயல்படுத்தலாம், எப்படி வந்துட்டு ஒரு 24/7 வாழ்க்கையில் எப்படி வந்து நம்ம அடுத்தடுத்த வேலையை என்ன செய்யணும் அப்படின்னு பிளான் பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து எழுத்துப்பூர்வமாக இன்றைக்கி பதிவு பண்ணுறேன். இது கண்டிப்பாக இந்த vlog வந்து என்ன மாதிரி 2019 என்ன பண்ணலாம், என்னென்ன நம்ம வாழ்க்கையில் வந்து எந்த இடத்துல எந்த பார்ட்டில் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், அது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குங்க. எனக்கு வந்து இப்போதைக்கு தேவையான ஒரு ஒரு 7 பார்ட் வந்து நான் எடுத்துட்டு இருக்கேன். என்னோட வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான 7 பார்ட். இது வந்து எனக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு வந்து தோணுச்சு. இதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கே இதில் ஆட் கூட பண்ணிக்கலாம், ஏதாவது இன்க்ளூட் பண்ணலாம், அது உங்களோட இஷ்டம். கண்டிப்பாக இது வந்து லைஃப்பில் கோல் செட் பண்ணி அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 2019 நீங்கள் ஏன் கூட பிளான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? ஸோ நீங்கள் என்ன பிளான்ஸ்லாம் வச்சுருக்கீங்க? இன்னும் வந்து என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம்? எது எது வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையானது? இதெல்லாம் நீங்களும் வந்து கமெண்ட்ஸ் பாக்ஸில் நீங்கள் கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸ் கொடுக்கலாம். இது எனக்கு மட்டும் இல்லைங்க, இதை நிறையா பேர் வந்து படிப்பாங்க, பார்ப்பாங்க. அவங்களுக்கும் வந்து வாழ்க்கைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ நான் பதிவு பண்ணுறேன் இல்லையா, இதை வந்து டைரி சொல்லலாம், ஒரு ஜேர்னல் சொல்லலாம். இதை வந்து நான் கொஞ்சம் க்ரியேட்டிவாக அழகாக கலர்ஃபுல்லாக பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். நான் ரொம்ப ட்ராயிங்கில் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. ஸோ எனக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு நான் வந்து சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன் இந்த ஜேர்னலை. நம்ம வந்து வெறும்னே எழுதிட்டு விட்டுடாமல் இது எவ்வளோ தடவை ஒரு நாளைக்கு திரும்ப திரும்ப படிக்கிறோம் பார்க்குறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளோட கோல்ஸை நம்ம அவ்வளோ சீக்கிரமாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஒரு நாளைக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வாட்டியாவது நம்ம இதை திறந்து பார்க்கணுங்க. ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம கோல்ஸை வந்து எழுதி வைக்கிறோம். என்றைக்குமே வந்து வார்த்தைக்கு வந்து ரொம்பவே பவர் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 முக்கியமான ஏரியாவில் வந்து நான் லைஃப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அது வந்து கண்டிப்பாக என்னை பிஸியாக வச்சுக்கும். அதே நேரத்தில் எனக்கு பிடிச்ச சில விஷயங்கள் தான் நான் செய்ய போகிறேன். பிடிச்ச விஷயங்கள் நம்ம செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்போம். ஸோ அதனால தான் நம்ம முக்கியமாக டிப்ரெஸ்டாக இருக்கும்போது நமக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம செய்யறதுக்கு முயற்சி செய்யணும். ஸோ வாழ்க்கைக்கு தேவையான 7 இம்பார்ட்டன்ட் சைடை வந்து நான் ப்ரியாரிட்டைஸ் பண்ணி வந்து எழுத போகிறேன். அதாவது 1, 2, 3 அப்படின்னு வரிசையில் வந்து எழுதலாம் அப்படின்னு இருக்கேன். நீங்கள் ரேண்டமாக கூட உங்கள் இஷ்டத்துக்கு எழுதிக்கலாம். ஸோ என்னோட ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி எப்போவுமே பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேமிலி தான். அதுவும் முக்கியமாக என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி என்னோடய வாழ்க்கையிலேயே என் குழந்தை, என் சாய் தான். ஸோ அதுக்கப்புறமா ஸ்பிரிச்சுவல் சைடும் வந்து கொஞ்சம் வந்தால் என்னோடய நம்பிக்கை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு 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 நம்பிக்கை இருக்கும் வாழ்க்கையில். ஸோ ஸ்பிரிச்சுவல் சைடும் கான்சென்ட்ரேட் பண்ணணும் இந்த வருஷம். அண்ட் அப்புறமா கரியர் இருக்கவே இருக்குது. யூடியூப்பில் அழகான வீடியோஸ் கொடுக்கணும். அப்புறம் ஃபினான்ஷியல் பட்ஜெட் போட்டு இனிமேல் குடும்பம் நடத்தணும். ஹெல்த் வைஸும் இம்ப்ரூவ் ஆகணும். பர்சனல் சைடும் பார்க்கணும். அதே மாதிரி ட்ராவல். இது எல்லாமே வந்து வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபேமிலி கோல்ஸில் வந்து ஃபஸ்ட்டு குழந்தைய வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டெய்லி வந்து அவனை கண்டிப்பாக படிக்க வைக்கணும். ஹோம்ஒர்க்லாம் இருக்குது பண்ண வைக்கணும். ஸோ
குழந்தைய வந்து அப்புறமா நல்ல கிளாஸஸ்லாம் கூட்டிட்டு போணும். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் கிளாஸஸ் வீக்லியும் கூட்டிட்டு போணும். அப்புறம் வீக்கெண்ட்ஸ்லயும் வந்து கிளாஸஸ். ஸோ 2 விஷயத்துல அவன போடணும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் வாரத்துல பார்த்தீங்கன்னா, அவன வெளியில ஒரு நாளாவது கூட்டிட்டு போணும். குழந்தையோட கூட உட்காந்து சாப்பிடணும், விளையாடணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபேமிலி கோல்ஸ். அப்புறம் எல்லாரோடையும் மாசத்துக்கு ஒரு வாட்டி வெளியில போயிட்டு வரணும். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கணும். ஸோ இது என்னோட ஃபேமிலி கோல்ஸ்ங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸ்பிரிச்சுவல் அண்ட் சர்வீஸ். ஸ்பிரிச்சுவல் மட்டும் இல்லாம, சர்வீஸும் வந்து இனிமே வந்து பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். நான் ஆல்ரெடி முன்னாடி பண்ணியிருக்கேன். பட் ஆனா எவ்ரி இயர் கன்டினியூஸா கரெக்ட்டா பண்ணது கிடையாது. ஸோ அதுக்காக தான் கோவில் வரைஞ்சிட்டு இருக்கேன். என்னோட டிராயிங் பார்த்து சிரிக்காதீங்க. நான் அவ்வளோ எக்ஸ்பர்ட் கிடையாது. ஸோ ஸ்பிரிச்சுவல் சைட்ல பார்த்தீங்கன்னா, டெய்லி வந்து மெடிடேஷன் பண்ணணும். நான் இவ்வளோ நாள் வந்து என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. நான் முன்னாடி பண்ணிட்டு இருந்தேன். நான் ஆல்ரெடி வ்ளாக்ஸ்ல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் சைட்ல என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் வந்து நான் செய்யணுங்க. ஸோ அதெல்லாம் நான் வந்து எழுதிட்டு இருக்கேன். ஸோ சில ஸ்லோகம்லாம் கத்துக்கணும். லைக் விஷ்ணு சஹஸ்ரநாமம், அப்புறம் ஹனுமான் சாலிசா, இந்த மாதிரி என்ன வந்து இந்த வருஷம் நான் கத்துக்கணும் ஆசைப்படுறேனோ அதெல்லாமும் வந்து நிறையா பஜன்ஸ் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அதெல்லாம் நான் எழுதிட்டு இருக்கேன். ஸோ அடுத்தது சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அது பார்த்தீங்கன்னா, பூஜை செய்யறத விட வந்து உயர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க எல்லாருமே. ஸோ சர்வீஸ் பண்ணணும். வருஷத்துக்கு ஒரு 10 வாட்டியாவது ஏதாவது ஒரு இடத்துல போய் ஒரு ஆசிரமத்தில சர்வீஸ் பண்ணணும். முக்கியமா நான் வந்து பாபா ஆசிரமத்தில போய் சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். நான் இதுக்கு முன்னாடியும் செஞ்சிருக்கேன். அதுக்கப்புறமா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் லைக் பிறந்த நாள், குழந்தையோட அ பிறந்த நாள், அப்புறம் ஸ்ரீராமோட பிறந்த நாள், என்னோடது, இந்த மாதிரியான முக்கியமான டேட்ஸில் பார்த்தீங்கன்னா, அன்னதானம் வந்து கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு இருக்கேன். ஸோ என்னால் முடிஞ்சது கண்டிப்பாக இந்த வருஷம் நான் செய்வேன். ஸ்கிப் பண்ணாமல். என்னோட இம்பார்ட்டண்ட்டான கோல்ஸில் வந்து இதுவும் இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் முன்னாடியும் நிறையா செஞ்சிருக்கேன். பட் ஆனால் சில இயர் வந்து செய்வேன். போன வருஷம் பர்த்டேக்கு நான் செய்யவே இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி செஞ்சேன். ஸோ அந்த மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக வந்து இந்த வருஷம் செய்யணும் அப்படின்னு ஒரு கோல் செட் பண்ணியிருக்கேன். தானத்திலேயே சிறந்தது பார்த்தீங்கன்னா அன்னதானம். ஸோ கண்டிப்பாக அதை இந்த வருஷம் நான் நிறையா செய்யணும். அண்ட் கல்வியில் பார்த்தீங்கன்னா, என்னால் முடிஞ்சது ஒருத்தங்களை ஸ்பான்சர் பண்ணுற அளவுக்கு என்னால் முடியாட்டினாலும் அட்லீஸ்ட் 4 புக்ஸ் வாங்கி கொடுக்கலாம், ஜாமெட்ரி பாக்ஸ் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து தானம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன சர்வீஸ் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக நானும் பார்ட்டிசிபேட் பண்ணி செய்யணும். ஸோ என்னோட கரியர் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு யூடியூபர். யூடியூப்பில் வந்து நிறையா நல்ல கண்டென்ட் உள்ள நிறையா விஷயங்கள் வந்து உங்களுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் நல்லா ஒர்க் பண்ணணும். நிறையா வீடியோஸ் பண்ணணும்னு நானும் ஆசைப்படுறேன். ஜஸ்ட் வந்து ஆசைப்பட்டு விடாமல் ஒரு வாரத்தில் வந்து எவ்வளோ வீடியோஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு என்னை புஷ் பண்ணி நான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். வாரத்தில் அட்லீஸ்ட் நான் இனிமேல் ஒரு 2 வீடியோவாவது போட ஆரம்பிக்கணும். மந்த்லி பார்த்தீங்கன்னா ஒரு 10 வீடியோவாவது வந்து போடணும். அதே மாதிரி எனக்கு இன்னும் ஒரு சேனல் இருக்கு. சோனியா சிம்ப்ளி சவுத் அப்படின்னு ஒரு ஹிந்தி சேனல். அதை வந்து நானே படுக்க வச்சேன். அதில் ஒரு 2400 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. 6 மாசமா நான் அந்த பக்கம் தலை வச்சு படுக்கல. எந்த வீடியோஸும் போடலை. ப்ளஸ் இதுக்கு தேவையாக வந்து நான் என்னெல்லாம் கற்றுக்கணுமோ அதுவும் வந்து நான் கற்றுக்கணும். ஸோ 2 சேனலையும் சைமல்டேனியஸாக வந்து நடத்த ஆரம்பிக்கணும். இதுதான் என்னோட இந்த வருஷத்தோட குறிக்கோள். கண்டென்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா, நிறையா மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் வந்து உங்களுக்காக நான் கொண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இது கூட ஒரு டைப் ஆஃப் மோட்டிவேஷ்னல் வீடியோ தான். அப்புறம் குக்கிங் வீடியோஸ், பியூட்டி வீடியோஸ், அப்புறம் லைஃப் ஸ்டைல் வீடியோஸ். இது தவிர உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் கொடுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தோம் அப்படின்னா, வாழ்க்கையில வந்து கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம். தைரியம் வந்து ஆட்டோமேட்டிக்கா இருக்குங்க. அது என்ன ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஸ் தான். ஸோ பணம் கண்டிப்பா வந்து ஒரு தைரியத்த குடுக்கும். எனக்கு இத பத்தி ரொம்ப பெருசா தெரியாது. எனக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்தணும், சேவிங்ஸ் பண்ணணும், குழந்தையோட எஜுகேஷனுக்கு, என்னோட ரிட்டயர்மெண்ட் லைஃப், அப்புறம் வீட்ல எத்தன பேர் இருக்கீங்களோ, அத்தன பேருக்குமே வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஸோ ஃபேமிலி இன்சூரன்ஸ் இருக்கு. அது எல்லார்கிட்டயும் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு நெனைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஹெல்த், ஃபிட்னஸ், எக்சர்சைஸ் பண்ணுறது. ஸோ எக்சர்சைஸ் பார்த்தீங்கன்னா 2 விதமா பிரிச்சுக்கலாம். மைண்ட் அண்ட் பாடி. ஸோ இது என்னது அப்படிங்கிறத இன்னும் ஒரு வ்ளாக்ல வந்து நிதானமா நான் சொல்றேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் லாங் ப்ராசஸ் இது.
உங்களுக்கு கண்டிப்பா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ பாடிக்கு மட்டும் எக்சர்சைஸ் இல்லங்க, மைண்டுக்கும் இருக்கு. அது எப்படி வந்து செய்யணும்? நம்ம வாழ்க்கையில வந்து நிம்மதியா, சந்தோஷமா இருக்கிறதுக்கு, பீஸ்ஃபுல்லா முக்கியமா இருக்கிறதுக்கு சில எக்ஸர்சைஸஸ்லாம் இருக்கு. நான் இன்னொரு விளாக்ல உங்க கூட ஷேர் பண்றேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 8 கிலோ வந்து லூஸ் பண்ணிட்டேன் ஒரே மாசத்துல. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா வந்து கெயின் பண்ணிட்டுருக்கேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு வந்து ஹெல்த்த பார்த்துக்கிறதுக்கு பண்ண ஆரம்பிச்சிருக்கேங்க. அண்ட் எல்லாரும் என்னோட ஹெல்த் பத்தி ரொம்ப கவலைப்படுறீங்க. தேங்க் யூ ஸோ மச். கவலைப்படாதீங்க. நான் இப்போ வந்து என்ன என்ன வந்து பார்த்துக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அடுத்தது முக்கியமான ஏரியாங்க. பர்சனல் ஏரியா. பர்சனல் ஏரியால என்ன அப்படின்னா, இந்த பர்சனல் ஏரியா வந்து எல்லாருக்கும் அவங்க வாழ்க்கைக்கு தேவையான ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஏரியா. இது வந்து ஆ மனுஷன் டிஃபர் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு பிடிச்ச சில விஷயங்கள் நான் வந்து இதில நோட் பண்றேன். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் நீங்க வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். எனக்கு புக்ஸ் படிக்க பிடிக்கும். ஸோ இந்த வருஷத்துக்கு வந்து நெறையா ஒரு 6 புக்ஸாவது படிச்சு முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் என்னென்ன மூவிஸ் பார்க்க போறேன். போன வருஷம் வந்து எனக்கு மூவிஸ் பார்த்த ஞாபகமே இல்ல. நான் தியேட்டர்ல போய் மூவியே பார்க்கலன்னு நெனைக்கிறேன். அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. அப்புறம் நெறையா யூடியூபர்ஸ் நானும் ஃபாலோ பண்றேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பாசிட்டிவிட்டி கிடைக்குது. அப்புறம் மியூசிக் கேட்கறது, வெளியில போறது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து நான் பதிவு பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இதெல்லாம் நம்ம திரும்பி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம என்னென்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு. ஸோ மனுஷனா பொறந்த அத்தன பேருக்கும் பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில வந்து ஒரு ரிலாக்சேஷன் தேவைங்க. ஸோ பர்சனல் சைட்ல உங்களுக்கு எத வந்து செஞ்சா ரிலாக்ஸ்டா நீங்க ஃபீல் பண்றீங்களோ, அத கண்டிப்பா வந்து நெறையா செய்யுங்க. அப்பப்போ செய்யுங்க. அப்போதான் வந்து ரிலாக்ஸ்டா இருக்க முடியும். அது நம்மளோட பர்த் ரைட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ட்ராவல். ஸோ இந்த வருஷம் வந்து ட்ராவல் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம முன்னாடியே வந்து பிளான் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாலியா வெளியில வந்து ஏதாவது இடத்துக்கு போயிட்டு வருது. ஆ நம்ம வந்து எந்த மந்த் வந்து அ கிளம்புறோம், அப்புறம் எந்த இடத்துக்கு போறோம். ஸோ பட்ஜெட் என்ன? ஸோ அதுக்கு என்ன சேவிங்ஸ் பண்ணணும்? இதெல்லாம் வந்து நம்ம ட்ராவல்ல வந்து செஞ்சு வைக்கலாம். ஸோ இந்த வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா, 2 இடத்துக்கு தான் நான் போலாம் அப்படின்னு இருக்கேன். புட்டபர்த்தி அண்ட் ராமேஸ்வரம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்மளோட இம்பார்ட்டன்ட்டான கோல்ஸ்லாம் வந்து நம்ம கரெக்ட்டா அச்சீவ் பண்ணிட்டுருக்கோமா அப்படின்னு நம்ம ட்ராக் பண்ணலாம். அதுதான் இந்த தெர்மாமீட்டர். ட்ராக் பண்ற தெர்மாமீட்டர். ஒண்ணு வந்து முக்கியமானது பார்த்தீங்கன்னா, கரியர் வைஸ். அ யூடியூபரா இருக்கேன். ஸோ எவ்ரி மந்த் வந்து எனக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுறாங்க. ஒரு யூடியூபருக்கும் பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப முக்கியம். அப்பதான் வந்து அவங்களோட கரியர் வைஸ் அவங்க டெவலப் ஆயிட்டுருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி எவ்வளோ வந்து அவங்க அவங்களோட ஒரு ஒரு வீடியோ போட்டாங்கன்னா எவ்வளோ வியூஸ் போகுது. ஸோ இதெல்லாம் வந்து ட்ராக் பண்ண முடியும். ஸோ ஒரு 6 மாசத்துக்கு வந்து நான் ட்ராக் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ சமீபத்தில தான் பார்த்தீங்கன்னா, 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் நான் ரீச் ஆயிருக்கேன். ரொம்ப 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 நன்றிங்க. கண்டிப்பா வந்து ஸ்ரீராம் இத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாரு அப்படின்னு எனக்கு தெரியும். அண்ட் உங்க எல்லாருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஒரு லைவ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். 1,00,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கு கூடிய சீக்கிரத்தில நான் பண்றேன். நான் அது உங்களுக்கு டேட்டும் சொல்றேன். உங்களோட லட்சியத்த செட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து ஒரு லட்சியத்த தேர்ந்தெடுங்க. அழகா வந்து பிளான் பண்ணுங்க. எழுதி வைங்க. அத வந்து நிறைவேத்துறதுக்கு இந்த வருஷத்துக்குள்ள முயற்சி செய்வோம். நம்ம 2 பேருமே சேர்ந்து செய்யலாம். ஸோ கண்டிப்பா வந்து இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்க எல்லாரையும் கூடிய சீக்கிரத்துல சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். ஆல்வேஸ் பி ஹேப்பி அண்ட் பி பாசிட்டிவ். நம்மளோட வாழ்க்கையில என்ன நடந்திருந்தாலும் சரி, கடவுள் குடுத்திருக்கிற இந்த வாழ்க்கைய ரொம்ப அழகா வாழறதுக்கு முயற்சி செய்வோம்.